ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சால்னா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மெத்தடில் நல்லா இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் 1 இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பாஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ இது வணங்கவே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு வதக்கினா தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப கொலன்னு தேவையில்லை, ஆனால் வெந்து வந்திருக்கணும் தக்காளி. இது பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி எடுத்தாச்சு. அதை நம்ம காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அது கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அது வதக்குனதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. அந்த தக்காளியும் போட்டு நல்லா வெந்து வரணும். தக்காளி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனா நல்லா டக்குன்னு தக்காளி வந்துடும். அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டையும் போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்தது. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய வாசனை அடிக்காது, பச்சை வாசனை அடிக்காது. நல்லா வதங்கி வந்தது அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ஓரளவுக்கு நார்மல் லெவலில் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். தேங்காய் பாலாக ஊற்ற தேவையில்லை, தேங்காயோடு சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு எம்டி சால்னா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.